கல்லறை மேனியர் நீங்கள். கண் திறக்கும் கார்த்திகை மாதம் எதுவெனில் உங்களிடம் கேட்க சில கேள்விகள் உண்டு. அவர்களுடைய மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. சத்திய வேள்விக்காக, ஒரு விடுதலைக்காக, தன்னுடைய மக்கள் சுதந்திரமாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆன்மாவின் அறைகூவலாக. ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்தான் புனித நாள். இது எல்லா மதத்தவர்களும் நாங்கள் தமிழர்களாக ஒன்றுபட்டு எங்கள் நிலத்திற்காக, அந்த நிலத்தை மீட்பதற்காக தங்களுடைய உயிரை கிரயமாய் யார் கொடுத்தார்களோ அவர்கள் எங்களுக்கு பொதுவான கடவுளர்கள். இந்த உலக வரலாற்றில் விடுதலை போராட்டத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் எழுச்சிமிகு இயக்கமாக ஒரு விடுதலை போராட்டத்தின் உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக வரலாறு பார்க்கப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நாங்கள் பேசுவது உங்களுக்கு கேட்கமாக இருந்தால், வாழும் நாட்களிலே தாயக கனவினை தாண்டி நீவேர் வேறெதனையும் சிந்தித்ததுண்டா எம் கடவுளரை? உரிமை இழந்தோம், உடைமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? We have a dream. கல்லறை மேனியர் நீங்கள். கண் திறக்கும் கார்த்திகை மாதம் எதுவெனில் உங்களிடம் கேட்க சில கேள்விகள் உண்டு. எப்படி துணிந்தீர்கள்? பின்னாளில் இந்த மக்கள் நம்மை நினைத்து கொள்ளுவார்களா என்று கூட தெரியாத ஒரு மக்களுக்காக உங்கள் இன்னுயிரை கூட கொடுக்க எப்படி முடிந்தது? உடல் முழுக்கவும் காயங்கள் பட்டு குற்றுயிராய் இருக்கிற அந்த தருவாயிலும் தேச விடுதலைக்காய் போராடி மரணிக்க எப்படி பொறுத்து கொண்டீர்கள்? தண்ணீரற்று, உணவற்று பசித்து கிடந்த வயிற்றை எப்படி சமாளித்தீர்கள்? கன நாட்களாய் காடுகளுக்குள்ளே தங்கியிருக்க நேரும் போது வந்த காலநிலை மாற்றங்களை எப்படி எதிர்கொண்டீர்கள்? சீருடையில், களமுனையில் உங்கள் மாதவிடாய் காலத்தை எப்படி துணிந்தீர்கள்? உங்களுக்கு நீங்களே நஞ்சூட்டிக் கொள்ள இரவில் நித்திரைக்கு போகும் முன் யாருடைய புகைப்படத்தையாவது நெஞ்சோடு அணைத்து கொண்டு உறங்கி இருக்கிறீர்களா? எப்பொழுதாவது நன்றாக உடுத்திக் கொள்ள உங்களுக்கு தோன்றி இருக்கிறதா? எப்பொழுதாவது நன்றாக சாப்பிட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றி இருக்கிறதா? உங்களுக்கு நண்பர்கள் இருந்தார்களா? நீங்கள் எப்போதாவது உங்களுடைய பிள்ளையின் புகைப்படத்தை வரைந்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் யாரையேனும் காதலித்திருக்கிறீர்களா? இப்படி ஏராளமான கேள்விகள் உங்களிடம் கேட்க உண்டு. நாம் வாழ நீவிர் வீழ்ந்தீர், நம்மை மீட்க நீர் பலியானீர். இன்று நாம் புசிக்கிறோம், குடிக்கிறோம். ஆனால் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. ஒருவேளை இந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் அது இருக்கலாம். உண்மையில் இந்த நாட்களிலே நாங்கள் பேசுவது உங்களுக்கு கேட்கமாக இருந்தால், வாழும் நாட்களிலே தாயக கனவினை தாண்டி நீவேர் வேறெதனையும் சிந்தித்ததுண்டா எம் கடவுளரை? மாவீரர்கள் ஒரு சத்திய இலட்சியத்திற்காக மரணிக்கிறார்கள். அவர்களது சாவு சாதாரண மரண நிகழ்வு அல்ல. எனது தேச விடுதலையின் ஆன்மாவின் அறைகூவலாகவே மாவீரர்களது மரணம் திகழ்கின்றது. தேசிய தலைவரின் மாவீரர்கள் பற்றிய அவருடைய ஒரு கருத்து இது. ஒரு தேச விடுதலையின் ஆன்மாவாக அவர்கள் திகழ்கிறார்கள். அவர்களுடைய மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. சத்திய வேள்விக்காக, ஒரு விடுதலைக்காக, தன்னுடைய மக்கள் சுதந்திரமாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆன்மாவின் அறைகூவலாக அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது. நவம்பர் வந்தாலே உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈழத்தமிழனுடைய உணர்வுக்குள் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பும், இனம் புரியாத ஒரு உணர்வும் வந்து சூழ்ந்து கொள்ளும். காரணம், இந்த நவம்பர் நாம் நினைத்து, உருகி, மதித்து, கும்பிட்டு வாழ வேண்டிய வயசில் தங்கள் மண்ணுக்காக மரணித்த அந்த வீர புருஷர்களை நினைவு கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இன்று இந்த உலக பரப்பில் நிலை கொண்டு விட்டது. மாவீரர் வாரம் என்பது 21 ஆரம்பித்து 27 முடிந்துவிடும். ஆனாலும்
என்னை பொறுத்தவரைக்கும் இந்த நவம்பர் மாதம் என்று சொன்னாலே அது எமது மாவீரர்களுக்கான மாதமாகவே எமக்குள் அது உருப்பெற்று விட்டது இல்லையா? நிச்சயமாக. அதனாலே தான் கார்த்திகையை நாங்கள் கனலும் கார்த்திகை அப்படின்னு சொல்லுகிறோம். ஒரு செங்காந்தல் மலருக்கு என்ன மாதிரியான ஒரு தழல் நெருப்பினுடைய ஒரு சுடரினுடைய அடையாளம் இருக்குமோ அதே மாதிரி அந்த உணர்வு கார்த்திகை வருகிற போதே தொற்றிக்கொள்ளும். நாங்கள் அதை நவம்பர் என்று சொல்லுவதை விடவும் கார்த்திகை என்று சொல்லுவோம். அதை தமிழர்கள் உரிமை கோருவது வழக்கம். கார்த்திகை எங்களுடைய மாதம், எங்கள் மறவர்களுக்கான மாதம், எங்கள் மண்ணின் வீரர்களை நாங்கள் நினைத்து கொள்வதற்கான மாதம். அந்த காலகட்டங்களில் மக்கள் மாத்திரமல்ல, அந்த நம்முடைய வானமும் சேர்ந்து அழும், இந்த காடுகள் அழும். எல்லா காலங்களிலும் மலர்கிற செங்காந்தல் மலர்களை தாண்டி இந்த காலத்திலே மலர்கிற செங்காந்தல் மலர்கள் இன்னுமே சுடர் விடுகிறதாக, இன்னும் வீரியம் பொருந்தினதாக இருக்கும். ஆக இது வெறுமனே எல்லாரும் வருடாவருடம் நினைத்து கிடக்கிறது போலான ஒரு நினைவு நாள் கிடையாது. இது இயற்கைக்கும், அவர்கள் வாழ்ந்த இயற்கைக்கும், அவர்கள் பாதுகாத்த இயற்கைக்கும், அவர்கள் பாதுகாத்த மக்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு சம்பாஷணையாக இந்த மாதம் முழுக்கவும் வீரியம் பெற்று எழுந்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த மாதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் 2022, 2023 இந்த 2 ஆண்டுகளும் நான் என்னுடைய தாயக மண்ணில் அந்த மாவீரர் நாளில் நான் நின்றிருக்கிறேன். பல முறைகள் பயணம் பண்ணியிருந்தாலும் என்னுடைய தேசத்துக்கு நான் போக வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது நான் போக விரும்பக்கூடிய ஒரு மாதமாக அந்த நவம்பர் மாதத்தை நான் தேர்ந்தெடுத்து பயணித்திருக்கிறேன் அதிகமான அளவுக்கு. இந்த இரண்டு மாவீரர் வாரம், இந்த 2022, 2023 ஒரு அந்நிய சக்திகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தில், எங்கு பார்த்தாலும் இராணுவ கட்டமைப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேசத்தில், எல்லோரும் எந்த வேளையிலும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்தில், அந்த மக்கள் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அந்த மக்கள் தங்களை பற்றி கவலைப்படாமல், தங்களுக்கு எதுவும் நிகழ்ந்து விடுமோ என்று கவலைப்படாமல், தங்களுக்காக, இந்த மண்ணுக்காக உயிரொடுத்த அந்த மாவீர செல்வங்களை பார்ப்பதற்காக அணி அணியாக, திரளாக அந்த மக்கள் மாவீரர் இல்லங்களை நோக்கி போவதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் எங்களை அறியாமலே ஒரு விதமான ஈர்ப்பும் உணர்வுகளும் எமக்குள் சூழ்ந்து கொள்கிறது. 2023ஆம் ஆண்டு மாவீரர் நாள் 27ஆம் தேதிக்கு முதல் நாள் இரவு நான் வன்னி நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய 2-3 மாவீரர் இல்லங்களை இரவு வேளையில் நாம் அதை கடந்து போய் பார்த்திருக்கேன். என்றால் அந்த நாளை விடிந்தால் மாவீரர் நாள், அந்த இரவு வேளையில் அது எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்க போகும்பொழுது, ஒரு இடத்தில் இராணுவ கட்டமைப்பு, இராணுவ முகாம் இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவீரர் துயிலும் இல்லத்திலும் விமர்சையாக வெளிச்சங்கள் எரிந்து கொண்டு மிக விமர்சையாக இருக்குது. அங்கு மண்ணுக்குள்ளே, கண்ணுக்குள்ளே வைத்து காக்க வேண்டியவர்களை மண்ணுக்குள் விதைத்தோம் என்ற பாடல் வரிகள் மிகவும் லவுடாக போய்கொண்டிருக்கிறது. அப்படி கொஞ்ச தூரம் ஒரு 100-200 மீட்டருக்கு பார்த்தால் அங்கு இராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கே ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வு இருந்தது அந்த நேரத்தில் நாங்கள் பயணிக்கும் போது. அப்படியே சுற்றி அந்த மாவீரர் இல்லங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அறியாமலே தமிழனுடைய வீரம், தன் மண்ணுக்காக, தன்னுடைய தேசத்துக்காக மரணித்த ஒவ்வொரு மாவீரனையும் அவனுடைய நாளில் நினைவு கூறப்பட வேண்டும், அவனுக்காக ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும், அவனுக்காக அந்த நிலத்தில் போய் நின்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற அந்த ஓர்மம் இருக்கிறதா? இது வரலாறுகள் தாண்டி, அதாவது காலங்கள் கடந்தும் நூற்றாண்டுகள் கடந்தும் தமிழனிடமிருந்து அழிக்க முடியாத ஒரு மாபெரும் நாள். நிச்சயமாக ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் தான் புனித நாள். இது எல்லா மதத்தவர்களும் நாங்கள் தமிழர்களாக ஒன்றுபட்டு எங்கள் நிலத்திற்காக, அந்த நிலத்தை மீட்பதற்காக தங்களுடைய உயிரை கிரயமாய் யார் கொடுத்தார்களோ அவர்கள் எங்களுக்கு பொதுவான கடவுளர்கள். அவர்களுக்கு நாங்கள் சுடரேற்றுவோம், அவர்களை நாங்கள் நினைவிலே கொள்ளுவோம், அவர்களுக்கு நாங்கள் மலரஞ்சலி செய்வோம், அவர்களை நாங்கள் கண்ணீர் மூலமாக எங்களுடைய நன்றியை, எங்களுடைய
நிறைவை, இல்லாவிட்டால் எங்களுடைய ஆற்றாமையை நாங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம். நாங்கள் அழுகிற போது எங்களோடு சேர்ந்து அந்த வானமும் அழும். தாயகத்தில் இப்போது வரைக்கும் நிகழ்கிற, இங்கேயும் அப்படித்தான், தாயகத்திலேயோ எங்கே நிகழ்கிற மாவீரர் நாள் நிகழ்வாக இருந்தாலும் அன்றைக்கு மழை பெய்யும். காரணம், அதிகமாக அவர்களை நாங்கள் எவ்வளவு உணர்ந்திருக்கிறோமோ அவர்கள் வாழ்ந்த காடுகளும் அவர்கள் வாழ்ந்து நேசித்திருக்கிற அந்த மண்ணும் வானமும் அவர்களை அதிகமாக நினைவிலே கொள்ளுகிறது என்பதுதான் உண்மை. ஆக நினைவு கூறல் என்பது எங்களுடைய உரிமை. அது ஆரம்ப காலங்களிலிருந்தே ஈழத்தமிழர்கள் கொடுப்பதை வாங்கி கொண்டு எலும்பு துண்டுகளுக்கு திருப்திப்பட்டு கொண்டு வாழ்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் போராட்ட குணமுடையவர்கள். ஆக அந்த போராட்ட குணமுள்ள மக்கள் தங்களுக்காக களமுனையிலே நின்று தங்களுடைய வீடுகளை காத்தவர்களை இப்பொழுதும் நினைவிலே கொள்ளுகிறார்கள். அது துப்பாக்கி முனையாக இருந்தாலும் சரி, எத்தனை காவலர்களை நீங்கள் காவலுக்கு நிறுத்தினாலும் சரி, எவ்வளவு அரசு அடக்குமுறை அங்கே நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நினைவு கூறுவது என்னுடைய உரிமை. அங்கே களத்திலே மாண்டது அத்தனையும் என் வீட்டு பிள்ளை என்று சொல்லி ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு சகோதர சகோதரியும், இப்பொழுது போராட்டத்தினுடைய வடுவோ வரலாறோ தெரியாத குழந்தையுமே கூட அந்த களத்திலே நிற்கிறது என்றால் அவர்கள் எண்ணத்தை விட்டு போயிருக்கிறார்கள் என்றால் இதைத்தான். அவர்கள் மக்கள் மனதிலே கொடுத்துவிட்டு போன இந்த உணர்வை யாராலும், எந்த அரசாங்கத்தாலும், எந்த ஆயுத முனையாலும், எந்த துப்பாக்கி முனையினாலும் திருடிக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு மாவீரர்கள் இருக்கிறார்கள். மாவீரர்களை அறியாத தமிழர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. மாவீரர்களோடு வாழாத தமிழர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. ஈழத்தமிழர்கள் என்னென்று சொன்னால், ஒவ்வொரு கிராமமும், ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு மாவட்டமும், ஈழத்தின் அத்தனை பிரதேசங்களிலும் வாழ்ந்த அத்தனை, அதாவது ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு போராளிகள் தங்களுடைய மண்ணுக்காக மாவீரர்களாக மரணித்திருக்கிறார்கள். அந்த மாவீரர்களை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், சொந்த உறவுகள் இருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் தாண்டி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஈழத்தமிழுடைய மனதிலும் அந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எம்மோடு இருப்பவர்களை, எம் தந்தையை மறக்கலாம், எம் தாயை மறந்து விடலாம், எம் உறவுகளை மறந்து விடலாம், மனைவி பிள்ளைகள் என்றதை ஒரு வாழ்க்கையில் நாம் ஒரு வேளை மறந்துவிட போகலாம். ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஈழத்தமிழனும் அவன் மனதிலிருந்து அழிக்க முடியாத ஒரு வார்த்தை மாவீரர் 27, நவம்பர் 27. அந்த மாவீரர் என்ற அந்த நினைவு நாளை அவன் பொக்கிஷமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தங்களுடைய விடுதலை போராட்டத்தை எதிர்ப்பவர்கள், அதை சார்ந்து விமர்சிப்பவர்கள், இவர்கள் எல்லாருடைய பேச்சுக்களும் ஒரு நாள் காணாமலாகிவிடும். ஏனென்றால் இவர்கள் வெறும் நாய்க்குறைச்சல் இடுபவர்கள், இந்த விடுதலை போராட்டத்தை பற்றி ஏளனமாக பேசுபவர்கள், இந்த விடுதலை போராட்டத்திற்கு தேவையை பற்றி ஒரு அளவு கூட புரிந்துணர்வு இல்லாதவர்கள். ஆனால் இந்த மண்ணுக்காக மரணித்த ஒவ்வொரு மாவீரனையும் இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் நினைத்து கொண்டிருப்பான். அதனால் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் கடைசி தமிழன் உள்ளவரை, ஏன் இந்த உலகம் உள்ளவரை, நவம்பர் மாதம் 27 தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக மரணித்த ஒவ்வொரு மாவீரனையும் இந்த உலகம் நினைத்து கொண்டுதான் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், இன்று இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனை ஆயிரம் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருக்கலாம் என்று சொல்லி எல்லாரையுமே நாம் நினைவு கொள்வதில்லை. ஆனால் இந்த மண்ணுக்காக தங்களுடைய சுயலாபத்தை விட்டு அடுத்தவனுக்காக இந்த உயிர்களை கொடுத்த அத்தனை உத்தமர்களும் இந்த உலகத்தில் நினைவு கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த வரிசையில் எங்களுடைய மாவீரர்களும் நினைவு கொள்ளப்படுகிறார்கள், நினைவு கொள்ளப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நிச்சயமாக உலகத்திலே எத்தனையோ இனங்கள் இருக்கிறது. அவர்களிடத்திலே சில நேரம் அவர்கள் அடக்குமுறைக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்கள் மீது ஒரு ஏகாதிபத்தியம் இருக்கிறது என்பதை உணராதவர்கள். அன்றன்றைக்கு உணவு கிடைத்தால் போதும், வீடு திரும்புவதுதான் அவர்களினுடைய ஆகப்பெரிய சுதந்திரம். ஆனால் அதை காட்டிலும் உலகத்திலே அபரிமிதமான ஒன்று இருக்கிறது, அது சுதந்திர உணர்வு. அது ஈழத்தமிழர்களுக்கு இருந்தது. அதாவது ஒரு நாட்டினுடைய மிகச்சிறிய கூட்டம், ஒரு சிறிய அடையாளத்தை கொண்ட மக்கள், எந்த விதமான வலுவோ ஆயுத பலமோ படைப்பலமோ எந்த ஒரு வரலாற்று பின்னணி, அதிகப்படியான சொல்லக்கூடிய ஒரு போர் நிகழ்த்தக்கூடிய ஒரு வரலாற்று பின்னணியோ இல்லாத ஒரு மக்கள் தமது படையை வளர்த்தார்கள். அவர்கள் சொத்து சேர்ப்பதற்காகவோ, இல்லாவிட்டால் தங்களை அரசியலிலேயோ, இல்லாவிட்டால் இப்போது இருக்கக்கூடிய இந்த பிரபல்யங்களிலேயோ நிறுவுவதற்காகவோ, எதற்காகவும் அல்ல.
ஒரு அடிப்படை சுதந்திரம். என்னுடைய அக்காள், இல்லாவிட்டால் என்னுடைய அக்காளாக நினைக்கிறவள் சூறையாடப்படக்கூடாது, இல்லாவிட்டால் என் என் தம்பி தங்கைக்கான அந்த கல்விக்கான உரிமை அங்கே வழங்கப்பட வேண்டும். அவர்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு திரும்புவதற்கு யாருடைய அனுமதியும் வாங்க வரிசையாக நிற்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். மிக சாதாரணமாக அதை கடந்து விடவே முடியாது ரஞ்சித். யாரினாலே முடியும்? ஒரு ரகசியத்தை பாதுகாப்பதற்காக, இந்த ரகசியத்தை நான் வெளியிலே சொல்லிவிட்டால் அங்கே அத்தனை ஆயிரம் போராளிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக உயிரோடு ஒரு நெருப்பெரியும் போரணையிலே விழுந்து தன்னுடைய முழு உயிரை கொடுக்க வேறு எந்த நாட்டினுடைய போராளியினாலே முடியும்? ஈழத்தமிழ் போராளிகள் அதை செய்தார்கள். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய க்ளோரிஃபை பண்ணுறீங்க அவங்கள. அவர்களுக்கு தகுதியான அங்கீகாரத்தை கொடுக்காமல் போவதைப் போல மிகச் சிறுமைத்தனம் வேறு எதுவும் இருக்காது. இவர்களை பற்றிய கதைகள் நம்முடைய வரலாறு, அதை நாங்கள் பேசியே ஆக வேண்டும். மிக அவதூறான இல்லாவற்றில் மோசமான நிலை என்னவென்று கேட்டால், ஒரு மரம் தன்னுடைய வேரிலே இருந்து அறுபட்டு போவது, அதனுடைய சொந்த வேரை அதற்கு அந்நியப்படுத்துவது. ஈழத்தமிழர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருப்பது அதுதான். நம்முடைய மாவீரர்களினுடைய கதை நம்முடைய வேர் பற்றின கதை. அவர்கள் இருக்கிறார்கள், இல்லை, முடிந்தார்கள், முடியவில்லை, இரண்டாவது பட்சம். அவர்கள் இருந்தார்கள் என்பது உண்மை. அதை தூக்கி கொண்டும் நினைவு கூர்ந்து கொண்டும் நாங்கள் எங்களுக்கான அரசியல் பாதையை நாங்கள் வகுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் முழுவதுமாக அவர்களினுடைய நினைவினை கைவிடுவது என்பது மிக அபத்தமான ஒன்று. இல்லை, அது நடக்காது. இந்த உலகத்தில் நான் சொன்னது போல, இந்த உலகத்தில் கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும், இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய மாவீரர்களுடைய நினைவுகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். 1000 ஆண்டுகள் அடிமைத்தனப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து, ஒரு இனத்திலிருந்து விடுதலை பேரொளியாக இந்த உலகத்தில் தோன்றியவர்கள் நம்முடைய மாவீரர்கள். 1000 ஆண்டுகள், அதாவது ராஜராஜ சோழனுடைய தமிழருடைய வரலாற்றிலே ஒரு குறிக்கப்பட்ட மன்னர்களுக்கு பிறகு வரலாறே இல்லை. அடிமைப்பட்ட வாழ்க்கை தான் எங்களுக்கு இருந்திருக்கிறது. வந்தறிகளால் ஆளப்பட்டோம், அடிபணிய விட்டோம், அடிமைப்படுத்தப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் விடுதலை பேரொளிகளாக இந்த மாவீரர்கள் அத்தனை பேருடைய வயது எத்தனை? 30 தாண்டாத மாவீரர்கள், ஆரம்ப காலத்தில் போராட்டத்தில் இணைந்த போராளிகள். அதிகமான போராளிகள் 30 தாண்டியவர்கள் கிடையாது. இலட்சியத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய வயதுகள் எத்தனை? முதல் மாவீரர் லெப்டினன்ட் சங்கர் என்று சொல்லப்படக்கூடிய செல்வச்சந்திரன் சத்யநாதன் 1960ஆம் ஆண்டு பிறந்தவர். 1982ஆம் ஆண்டு அவர் இறக்கும் பொழுது அவருடைய வயது என்ன? 22 வயது. இந்த முதல் மாவீரனுடைய மரணம் 22 வயதில் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல், அது சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதார தேவைகள், கல்வி தேவைகள், இது எல்லாவற்றையும் எல்லாரைப் போலவும் எல்லாருக்கும் அவனுக்கும் இருந்திருக்கும். ஆனாலும் அதை தாண்டி தன்னுடைய தேச விடுதலைக்காக ஒரு எண்ணத்தை அவன் உருவாக்கி கொள்கிறான். ஒரு விடுதலை இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். முதலாக அவன் அந்த மண்ணிற்கான விதையாக வீழ்த்தப்படுகிறான். அவன் காயப்பட்டு அவரை இந்தியாவுக்கு கொண்டு போகும் பொழுது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை இன்றும் நாம் நினைவு கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அம்மா அப்பா என்று அவன் கூறவில்லை, தம்பி தம்பி என்று நம்முடைய தேசிய தலைவரை அழைத்திருக்கிறான். காரணம், இலட்சிய பற்று. தன் தேசத்துக்காக, தன்னுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒரு மாவீரனுடைய இலட்சிய பற்று அப்படிப்பட்டது. தன் தேசிய தலைவனை ஆழமாக நேசித்தான். ஒரு விடுதலை போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையை நேசிக்கக்கூடிய போராளிகளாக, எந்த களத்திலும் எந்த வேளையிலும் எங்கு போயும் வெடித்து சிதறி தங்களுடைய மண்ணுக்காக தங்களை ஆகுதியாக்கக்கூடிய போராளிகளாக எமது மாவீரர்கள் இருந்திருக்கிறார்கள். சங்கருக்கு அடுத்தது சீலன், ஆனந்த், செல்வக்கிளியம்மன் என்று சொல்லி தொடரிய போராளிகளுடைய மரணங்கள் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் 55,000க்கு மேற்பட்ட போராளிகள் இந்த மண்ணுக்காக மரணித்திருக்கிறார்கள். இந்த 55,000 போராளிகளில் 80 விழுக்காடு 30 வயதை தாண்டாதவர்கள். 80% 30 வயதை தாண்டாதவர்கள். இத்தனை போராளிகளும், இந்த போராளிகள் தங்களுடைய மண்ணுக்காக, தங்களுடைய விடுதலைக்காக தங்களை ஆகுதி ஆக்கினார்கள் என்று சொன்னால் அவர்களை இந்த உலகம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த 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 விடுதலை பேரொளிகளை, அந்த விடுதலை விதைகளை
நம்முடைய தமிழ் சமூகம் மறந்துவிடக்கூடாது, இவர்களை நினைத்து கொள்ள வேண்டுமென்று எங்களுடைய தேசிய தலைவருடைய எண்ணத்தில் உருவானது தானே இந்த மாவீரர் நாள். இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கிறது. மாவீரர் நாள் என்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை உருவாக்குவதற்கான ஒரு சிறு வரலாற்று குறிப்பாக இதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 1989 நவம்பர் மாதம் 27 முதல் மாவீரர் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த மாவீரர் நாள் உருவாக்கப்பட்டதுக்கான பின்னணி என்னவென்று சொன்னால், முதல் மாவீரராக லெப் சங்கர் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது 27 நவம்பர் மாதம் 27. இந்த முதல் போராளியினுடைய நாளையே மாவீரர் நாளாக மாற்ற வேண்டும் என்று தலைவருடைய சிந்தனையில் அது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்திய இராணுவ காலகட்டம் வரைக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்தில் ஈடுபட்ட போராளிகளுடைய மரணம் அடைந்த பிறகு அவர்களுடைய உடல்கள் எரியூட்டப்படுகிறது. இப்படித்தான் வரலாறு போய்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்திய இராணுவ காலத்தில் மணலாற்று பகுதியில் விடுதலை புலிகள் சுற்றி வளைக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அங்கு இறக்கக்கூடிய போராளிகளை எரிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. காரணம், எரிக்கும் பொழுது எதிரியினால் இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விடலாம் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த உடல்களை புதைப்பதற்கு முடிவு செய்கிறார்கள். அந்த உடல்கள் புதைக்கப்படுகிறது. மணலாறு என்பது இதய பூமி என்று சொல்லப்படுற இந்த மணலாறு விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான பகுதி. இந்த உலக வரலாற்றில் விடுதலை போராட்டத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் எழுச்சிமிகு இயக்கமாக ஒரு விடுதலை போராட்டத்தின் உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக மணலாறு பார்க்கப்பட வேண்டும். என்று சொன்னால், வெறும் 100 போராளிகளை கொண்டு இருக்கக்கூடிய விடுதலை போராளிகளை அழிப்பதற்காக இந்த இராணுவம் சுற்றி வளைக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் போராடிய போராளிகள் போராடி வேறு இடங்களுக்கு போய் மரணமடையுடைய போராளிகளுடைய எல்லாருடைய விருப்பமும் எப்படியாவது என்னுடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் மணலாற்றில் புதைத்து விடுங்கள். என்னென்னு சொன்னால், மணலாறு அவர்களுடைய ஒரு தாய் நிலமாக மாறிவிடுகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த மாவீரர்களை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தலைவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கர்னல் சங்கர் அண்ணாவினுடைய ஒரு உரையாடலில் அவர் சொல்லுகிறார் தலைவரிடம், 2ஆம் உலக யுத்தத்தின் போது நவம்பர் மாதம் 11 பிரிட்டிஷ் அண்ட் கனடா போன்ற நாடுகளில் கொண்டாடப்பட்டிருக்கிறது என்று. அப்படி பல நாடுகளில் இது நினைவு கொள்ளப்படுகிறது. அங்கு பொப்பி மலர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலரை கூட அவர்கள் அதை நினைவு கொள்ள கொண்டிருக்கிறார்கள் பொழுதுதான் எங்களுடைய போராட்டத்துக்கும் ஒரு மலராக காந்தாள் மலர் உருவாக்கப்படுகிறது. நவம்பர் மாதம் 27 மணலாற்று காட்டில் நவம்பர் மாதம் 27 89 தலைவர் மாவீரர் நாளை நினைவு கொள்ளும் அதே காலகட்டத்தில் இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய தமிழீழ பிரதேசத்தில் அம்பாறை மாவட்ட தளபதியாக இருந்த ஆண்டனி தலைமையில் மாவீரர் நாள் நினைவு கூறப்படுகிறது. அதேபோல் கிழக்கு அதேபோல் திருகோணமலை மாவட்டத்தில் பதுமன் தளபதியாக பதுமன் அந்த காலகட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் அந்த மாவீரர் நிகழ்வை நடத்துவதற்கு ஒரு ஏற்பாடு செய்கிறார்கள். சாம்பல் தீவு மகாவித்தியாலயத்தில் அந்த மாவீரர் நாள் நடவதற்கான ஏற்பாடு நடைபெறுகிறது. அங்கு இந்திய இராணுவத்தினுடைய இடையூறு வந்துவிட்டால் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்றதுக்காக மேஜர் சுரேஷ் என்ற ஒரு போராளியின் தலைமையில் ஒரு குழு அனுப்பப்படுகிறது. மாவீரர் நாளை குழப்ப வரும் இந்திய இராணுவத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு அணியாக அங்கு அனுப்பப்படுகிறது. மகாவித்தியாலயத்தில் மாவீரர் நாள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய இராணுவம் வெளியேறி நிகழ்வை குழப்ப வரும் பொழுது மேஜர் சுரேஷ் தலைமையில் நடந்த சண்டை அவர்களை தடுத்து இங்கு மாவீரர் நாள் நினைவு கொள்ளப்படும் அதே சமகாலத்தில் அவர்கள் சண்டை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சண்டையில் ரிச்சர்ட் என்ற ஒரு போராளி வீரமரணம் அடைகிறார். இதே காலகட்டத்தில் மன்னாரில் பல இடங்களில் மாவீரர் நாள்கள் அதே காலகட்டத்தில் நினைவு கொள்ளப்படுகிறது. கிளிநொச்சியில் அத்தார் தலைமையிலும் பூநகரியில் சாம் தலைமையிலும் நிகழ்வுகள் நடைபெறுகிறது. யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்தின் தளபதியாக இருந்த பொட்டம்மான் தலைமையில் மாவீரர் நாள் நினைவு கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. அப்பொழுது பிற்காலத்தில் யாழ் மாவட்டத்தின் அரசியல் துறை பொறுப்பாளர் இருந்த ராஜனுடைய ஒரு ஐடியா தான் உங்கள் சுவடுகளின் பாதங்களில் தொடரும் என்ற ஒரு வார்த்தையை எழுதி கொண்டு பொட்டம்மானிடம் கொடுக்கிறார். அதில் தொடரும் இந்த பாதங்கள் என்ற வார்த்தையை பொட்டம்மான் அடித்துவிட்டு உங்கள் சுவடுகளில் தொடரும் ... என்று சொல்லி ஒரு வார்த்தையை போட்டு அதை ஒரு ஸ்லோகமாக உருவாக்கி கொள்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒரு போராளியினுடைய சப்பாத்தை கழட்டி அதை பிளாக் கலர் பெயிண்டில் இது பண்ணி பேப்பரில் வைத்து ஒரு அடையாளத்தை உருவாக்குகிறார்கள். அதான் வரலாற்று சிறப்புமிக்க அடையாளமாக பிற்காலத்தில் வருகிறது.
அந்த அந்த ஷூனுடைய சைஸ் வந்து சிறிதாக இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மா சொல்கிறார் அவனுடைய கால் சின்னதாக இருக்குது என்னும் பொழுது இன்னொரு போராளி ஜஸ்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு போராளி இன்று விடுதலை போராட்டத்தை விட்டு விலகி வெளிநாடுகளில் எங்கே ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கால் தடத்தை எடுத்து அந்த அடையாளத்தை வைத்து அந்த போஸ்டர் உருவாக்கப்படுகிறது. நீர்வேலி, வாதுரவத்தை, மாதகல், குப்லான் போன்ற பிரதேசங்களில் விடுதலை புலிகளுடைய மறைவிடங்கள் இருந்தபடியால் அங்கு அந்த நிகழ்வுகள் நடைபெற்றது. நீர்வேலியில் மாவீரர் நாள் நினைவு கொள்ளப்பட்டது. என்னுடைய நினைவுகள் இன்றும் இருக்கிறது. காரணம் நான் நீர்வேலி என்னை சேர்ந்தவன். இப்படியாக முதல் மாவீரர் நாளே ஒரு எழுச்சிமிகு மாவீரர் நாளாக தமிழீழ பிரதேசம் எங்கும் நடைபெற்றது. நிச்சயமாக இந்த திரைப்படங்கள் எல்லாம் வருகிற போது சொல்லுவார்கள் எந்த பேரை என்ன ஒரு ஒரு படத்தின் ஒரு டயலாக் இருக்குன்னு நினைக்கிறேன், யார் அடித்தா பொறி கலங்கி பூமி அதிர்ற சத்தம் உடம்புல கேட்குதோ அவன் தான் என்னோன்ற மாதிரி. ஆனால் எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது என்ன ஞாபகம் வரும் என்றால், நாங்கள் பார்த்தவர்கள் இல்லாவிட்டால் நாங்கள் உரித்துடையவர்கள், எங்களுடைய கதைக்கு உரித்துடையவர்கள் ரியல் ஹீரோஸ். அவர்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு பேரும் ஒரு சரித்திரம். நீங்கள் சுசையண்ணாவினுடைய பேரை, பொட்டம்மானினுடைய பேரை, ஒவ்வொரு பேரையும் உரைக்கிற போது உச்சரிக்கிற போதெல்லாம் உடல் அதிரும், மயிர்கூச்செறியும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள். ஆக ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் நீங்கள் எந்தெந்த நாடுகளில் வாழுகிறீர்களோ அங்கெல்லாம் என்னென்ன அடக்குமுறை நிகழ்ந்ததோ, யார் அதில் பாதிக்கப்பட்டார்களோ அவைகளுக்கெல்லாம் நாள் இருக்கிறது. இங்கே எல்லாம் இங்கத்தையான் பூர்வக்குடிகளுக்கான நாள் இருக்கிறது. அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நினைவு கூறுகிறோம். அந்த வாரத்தில் நாங்கள் அதை எடுக்கேட் பண்ணுறதுக்கான ஒரு வாரமே இருக்கிறது. அதே போல் நம்முடைய மாவீரர் வாரம் வருகிற போது நாம் எத்தகைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், நம்முடைய கதையின் நாயகர்கள் யார், அவர்களுக்கு சரியாக கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய அந்த தகுதியான மரியாதை என்ன, இவைகளையெல்லாம் நாங்கள் ஒரு இனமாக நன்றியோடு நினைத்து கொள்வதற்கான காலப்பகுதிகள் இவை. ஆக அவர்களுக்கு சேர்க்க வேண்டிய அந்த மரியாதையை நாங்கள் கொண்டு சேர்க்காமல் விடுவோமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை இழைத்தவர்களாகவும் ஒரு நன்றியறிதல் இல்லாத சமூகமாகவும் நாம் போய்விடுவோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்று வந்து இந்த மாவீரர், அதாவது 1989 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாவீரர் நாள் 2008 வரைக்கும் தேசிய தலைவனுடைய உரையோடு இந்த உலகம், அதாவது வந்து ஒரு மணலாற்று காட்டில் இருந்து கொண்டு, சுற்றி வளைக்கப்பட்ட இராணுவ வேலிக்குள் இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை தலைவர் கொடுக்கிறார். எங்களுடைய போராளிகளை நாங்கள் நினைவு கொள்கிறோம். மாவீரர் 27 நவம்பர் மாதம் 27 மாவீரர் நாளாக நினைவு கொள்ளப்படுகிறது. அன்று தொடங்கிய இந்த மாவீரர் நாள் நினைவு என்பது வந்து 2028 தேசிய தலைவரின் உரை, கடைசி உரை வரைக்கும் இந்த உலகம் அந்த மாவீரர் நாளை உற்று நோக்கும் ஒரு தினமாக மாறிப்போனது. இன்று வரைக்கும் நாம் மாவீரர் நாளை, அதாவது இந்த உலகத்தின் கடைசி இருப்பு வரைக்கும் இந்த மாவீரர் நாள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதாவது வந்து 2008 இறுதி யுத்த காலகட்டம், அதாவது வன்னி நிலப்பகுதியை, அதுவும் கிளிநொச்சி பிரதேசத்தை மாவீரர் வாரத்துக்கு முன்பு பிடித்துவிட வேண்டும் என்று இலங்கை இராணுவம் மிகப்பெரிய பிரச்சனை எடுத்து அதை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும், ஏனென்றால் மாவீரர் நாளுக்கு முன்பாக அந்த நிலத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்று அவர்கள் மிக மூர்க்கமாக போர் புரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் மாவீரர் நாள் வரைக்கும் இந்த மண் அவர்கள் கையில் விழக்கூடாதென்று போராளிகள் போராடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தலைவருடைய இறுதியாக பேசப்பட்ட மாவீரர் உரை இருக்கிறது. ஆனால் இந்த 89 2008 வரைக்கும் இந்த உலகம் ஒரு மனிதனுடைய உரைக்காக காத்திருந்த காலம் இருந்தது. உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈழத்தமிழனும் இந்த நவம்பர் மாதம் 27 ஒரு எதிர்பார்ப்பின் நாளாக, ஒரு நினைவுகூறலின் நாளாக, நன்றி செலுத்தும் நாளாக, மனதில் உறுதியை ஏற்றுக்கொள்ளும் நாளாக, இலட்சியத்தை நாம் எமது இதயங்களில் எழுச்சியத்தை எடுத்துக்கொள்ளும் நாளாக அந்த நாள் மாறி போனது. ஒரு தலைவனுடைய உரைக்காக இந்த உலகம் காத்து கிடந்தது. அவர் மற்ற தலைவர்களைப் போல் தினமும் பேசிக்கொண்டிருப்பவர் அல்ல. அவர் ஆண்டில் ஒரு நாள் மட்டும்தான் பேசுகிறார். அந்த ஒரு நாள் என்பது மாவீரர்களை நினைவு கொள்ளும் நாளில் மட்டும்தான் பேசுகிறார். அந்த நாளில் அந்த இலட்சிய புருஷர்களோடும், அந்த தேச விடுதலைக்காக மரணித்த அத்தனை மாவீரர்களோடும் அவர்களுக்கான அஞ்சலியை செலுத்தி இந்த உலகத்துக்கு ஒரு உரையை கொடுக்கிறார் என்று சொன்னால்
அவர் எவ்வளவுக்கு அந்த மாவீரர்களை தன் நெஞ்சில் சுமந்து வாழ்ந்திருக்கிறார் என்று அர்த்தப்படுகிறது இல்லையா? நிச்சயமாக. எது மாவீரம் என்கிற ஒரு கேள்வி வருகிறது தானே. நீ போ நான் போ என்பவர்களுக்கு மத்தியிலே நான் போகிறேன் என்று போவதுதான் மாவீரம். தன் சக மனிதனுக்கு அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அதை பார்த்து கொண்டு உண்டு குடித்து எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறது, நான் சௌகரியமாகத்தானே இருக்கிறேன் என்று எல்லாரும் போல இருந்து விடாமல் தன்னுடைய முழு வாழ்க்கையும் தன்னுடைய முழு இளமை காலத்தையும் தன்னுடைய முழு சுக துக்கத்தையும் சுகபோகத்தையும் எவனொருவனினாலே தன் தேசத்திற்காக, அதாவது தன் கனவிலே சுமக்கிறான் இல்லையா ஒரு தேசம், அந்த காணாத கனவு தேசத்திற்காக, சுதந்திரம் நிறைந்த அந்த தமிழர் தாயகத்துக்காக யாரொருவனினாலே அத்தனையும் கொடுத்து கடைசியாக தன் இன்னுயிரை ஆகுதியாக்க முடிகிறதோ, அது வெடித்து சிதறுவதாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் நஞ்சுண்டு தன் தன் மரணத்தை தானே எழுதுவதாக இருந்தாலும் சரி, தன் தேசத்திற்காக, அந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, அந்த மக்களினுடைய நல்வாழ்வுக்காக எவனொருவன் தன்னை களமுனையிலே முன்னணியிலே நிறுத்தினானோ அவன்தான் மாவீரன். அப்படிப்பட்ட அத்தனை ஆயிரம் மாவீரர்கள் எங்கள் மண்ணிலே விதையாகி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஈழதேசம் பற்றிய கதை வருகிற போது இதெல்லாம் இனி சாத்தியப்படாது, இதெல்லாம் முடிஞ்சுது, இது நீங்கள் சும்மா நீங்களும் மக்களை ஏமாத்துறீங்க, உங்களையும் ஏமாற்றி கொள்ளுகிறீங்கன்னு யார் சொல்லும் போதும் தனியாக இருக்கிற என்னிடத்துல ஒரு கேள்வி எப்பொழுதும் வரும். உண்மையாகவா இது முடிஞ்சிட்டுதா? அப்போ ஏன் அவ்வளோ வித்துடல்கள் அந்த மண்ணில் இருக்க வேண்டும்? ஏன் மற்ற நாட்களுக்கு இல்லாத கனதை இந்த கார்த்திகை 27 ஏன் அந்த நாளிலே சுமக்க வேண்டும்? அது சாதாரணமான எல்லா நாட்களையும் போல, இல்லாவிட்டால் எல்லாரும் கண் துடைப்புக்கு செய்கிற ஒரு நிகழ்வு போல உணரப்படலாம் தானே. ஏன் இத்தனை இதயத்திற்கு நெருக்கமாக, இத்தனை அசைவை கொடுக்கிற ஒன்றாக, ஏன் இத்தனை மயிர்கூச்சரிக்கிற ஒன்றாக ஒவ்வொரு முறையும் அவர்கள் உடல்களாக நம் மத்தியிலே இல்லை, படங்களாக கூட நம்மிலே நிறைய பேர் இல்லை, அவர்களுக்காக ஒரு கல்லோ தூபியோ எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த நாள் ஏன் இத்தனை கனதியோடு அவர்களினுடைய இருப்பை இந்த கந்தக காற்று முழுவதும் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவோம் இல்லை? ஏன் அப்படி நினைவு கூறச் செய்கிறது? அப்படியானால் இந்த உணர்வு பொய்யாக இருக்க வேண்டும், இந்த மக்கள் துமுக்கி சுமக்கின்ற நம்பிக்கை பொய்யாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது அத்தனையும் நிகழாமல் இருந்திருக்க வேண்டும். அது நிகழ்ந்தது உண்மை, அவர்கள் மண்ணுக்கு வித்தானது உண்மை. அவர்களுடைய மக்கள் இன்றைய தேசங்கள் பூராகவும் சிதறடிக்கப்பட்ட பின்னும் எல்லா இக்கட்டுகளுக்கு மத்தியிலும் எல்லா ஆயுத முனையிலும் கூட நாள் தவறாமல் இந்த நாளை அவர்கள் அத்தனை சிரமத்துக்கு மத்தியிலும் முன்னெடுக்கிறார்களாக இருந்தால் அது அத்தனை கனதியான நாள். ஏனென்று சொன்னால் இவ்வளவு 55,000க்கு மேற்பட்ட மாவீரர்களை எங்கள் மண்ணுக்காக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இவர்களுடைய மரணம் வீண் போகும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். நிச்சயமாக வீண் போகாது. தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு ஈகை என்பது இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் எழுச்சியையும் விடுதலையையும் உருவாக்கி கொடுக்கும். தமிழீழம் சாத்தியப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை அது தள்ளி போகலாம், ஆனால் இவர்களுடைய மரணம் அந்த தேசத்தின் விடுதலையை சாத்தியப்படுத்தி கொடுக்கும். இந்த உலகத்தில் பல நாடுகள் தங்கள் மண்ணுக்காக மரணித்த வீரர்களை நினைவு கொள்கிறார்கள். நவம்பர் 11 2ஆம் உலகப் போரில் மரணித்த வீரர்களை பிரிட்டிஷோடு சேர்ந்து கனடாவும் கொண்டாடுகிறது. அதே மாதிரி அமெரிக்கா மெமோரியல் டே என்று சொல்லி கொண்டாடுகிறது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அந்த போராளிகளை அந்த நாட்டு வீரர்களை நினைவு கொள்கிறார்கள். ஆனால் உலகத்தில் ஒரு விடுதலை அமைப்பு தன் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்திலேயே தன் மண்ணின் விடுதலைக்காக மரணித்த வீரர்களை நினைவு கொண்ட ஒரு அமைப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் தான் இருக்கிறார்கள். அப்படி நீங்கள் கேட்கலாம், மற்ற அமைப்புகள் கொண்டாடவில்லையா என்று. இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் தங்களுடைய விடுதலை போராட்டத்துக்காக போராடியவர்களை நினைவு கொண்டார்கள். ஆனால் அது எப்படி நடந்தது? அவர்களுக்கான ஒரு விடுதலை போராட்டம் கிடைத்த பின்பு அதுக்கான நினைவுகளை கொண்டாடி இருக்கிறார்கள். அதே மாதிரி PLO பலஸ்தீன விடுதலை இயக்கம் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக தங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கான போராளிகளை நினைவு கொண்டிருக்கிறார்கள். லெபனானுக்காக போராடிய ஹசபுல்லா அமைப்பு கூட போராட்டத்துக்கு தங்களுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகளை நினைவு கொண்டிருக்கிறார்கள். நேபாளத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் அந்த அமைப்பு கூட தங்களுடைய விடுதலை போராட்டத்துக்காக போராடியவர்கள் நினைவு கொண்டார். ஆனால் இத்தனை நாடுகளும், நான் சொல்லக்கூடிய எத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலகத்தில் அங்கீகாரம் அடைந்துவிட்ட நிலங்களாகவும் ஒரு வெற்றியடைந்த ஒரு நிலப்பரப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலத்துக்கு பின்பு ஒரு காலத்தில் தான் அது நினைவு கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் 1989 வெறும் 100
200 புலிகள் என்று ஒரு கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு விடுதலை அமைப்பு. அந்த காலத்தில் இந்திய இராணுவத்தோடு தமிழீழ விடுதலை புலிகள் யுத்தத்துக்கு போகும் பொழுது 1000க்கு குறைவான போராளிகளை கொண்ட ஒரு அமைப்பு லட்சக்கணக்கான இந்திய இராணுவத்துக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நடத்தியது. அதில் பல வீரர்கள், விடுதலை போராளிகள் வந்து வீரமரணம் அடைந்து விடுகிறார்கள். காட்டுக்குள் விடுதலை புலிகள் பின்வாங்கும் பொழுது தலைவரோடு இருக்கக்கூடிய விடுதலை போராளிகள் என்பது வெறும் சிறு, அதாவது மிக குறைவான ஒரு விடுதலை போராளி அமைப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு வரலாற்று சாத்தியம், வரலாற்று மிக்க நிகழ்வை அந்த காலகட்டத்தில் சாத்தியப்படுத்துகிறது. என்னென்னு சொன்னால், ஒரு இந்திய இராணுவத்தின் அடக்குமுறையும் அதாவது படுகொலைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல இளைஞர்கள், யுவதிகள் விடுதலை போராட்டத்துக்காக மணலாற்று காட்டுப்பக்கம் போய் போராட்டத்தில் இணைந்து கொள்கிறார்கள். இங்கு யாரும் பயந்து பின்வாங்கவும் இல்லை, விடுதலைக்காக தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் மணலாற்று காட்டுக்குள் இருந்து கொண்டு இந்த தேசத்தில், இந்த எங்களுடைய தேசத்துக்காக மரணித்த அந்த மாவீரர்களை நினைவு கொள்ள வேண்டும் என்ற ஒரு வரலாற்று கடமையை இந்த உலகத்தில் எத்தனை தலைவர்கள் இதை செய்திருப்பார்கள் என்று நாங்கள் எட்டி பார்த்தால் மிக குறைவாக தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த வரலாற்று கடமையை இந்த உலகத்துக்கு எடுத்து அதை முதன்மையாக கொண்டு நிகழ்த்தி காட்டிய நம்முடைய தேசிய தலைவருடைய தொலைநோக்கு பார்வை. இன்று விடுதலை புலிகள் அமைப்பு இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தால் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது, ஈழ விடுதலைக்கான அவசியம் தேவையற்றுப்பட்டு விட்டது என்று சொல்லி என்னவென்று வேண்டாலும் சொல்லி போட்டு போகலாம். நவம்பர் 27 என்ற அந்த மாவீரர் நாளை இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் அளிக்க முடியும். நிச்சயமாக ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக நிதி பங்களிப்பு, நிதி சேகரித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னத்தை கொடுக்குறீங்கன்னா உன்னை அவ்வளோ கொடுக்குறேன்னு எழுதிக்கோங்கன்னு. ஒரு சமூகம் ஒரு கனவு தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக என்ன தாரன் என்று சொல்றதுக்காக எத்தனை பேரால் அது முடியும்? என்னை தருகிறேன் என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற, இல்லாட்டவள் கொண்டாட்டத்திற்கு தகுதியான மாவீரர்கள் தன்னை தருகிறேன் என்று தங்களை கொடுத்தவர்கள். அன்றைக்கு எதுவுமே இல்லாமல் நீங்கள் சொன்னது போல மாவீரர்கள் அன்று முதல் மாவீரர் முதற்கொண்டு, முதல் கரும்புலி முதற்கொண்டு, அதில் தேசிய தலைவர் போராட்டத்திலே பங்கெடுக்கிற போகிற நேரம், அந்த நேரம் அவருக்கு 16 வயசு என்று நினைக்கிறேன். எல்லாருமே 16, 18, 20, 21 வயதில் இருந்தவர்கள் தான். ஒரு சராசரியாக ஒரு 16, ஒரு டீனேஜில் இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன மாதிரியான தேவைகள் அப்போது இருந்திருக்கும்? எந்த பெட்டைக்கு பின்னால் சுற்றலாம், இல்லாவிட்டால் என்ன மாதிரி உடுத்தலாம், என்ன ஃபோன் வாங்கலாம், என்ன பைக் வாங்கலாம், இதுதான் ஒரு சராசரியான இளைஞனுக்கு இருக்கிற ஒரு மனநிலை. ஆனால் அன்றைக்கு இருந்தவர்களுக்கு எப்படி என் தாயகத்தை மீட்க முடியும், எப்படி இந்த அடக்குமுறைக்கு சாதாரணமாகவே ஒருவர் நம்மை வந்து நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லுகிற போது ஒரு எதிர்ப்புணர்வு நம்ம மனசுக்குள்ளேயே இருந்து வரும். இது வர வேணும் இல்லையா? அப்படி வருகிற அந்த வயது தான் அந்த 16, 17 வயதுகள். ஆக தன்னுடைய தாய் நிலம், தன்னுடைய மக்கள் அப்படிப்பட்ட ஒரு அல்லலிலே, அவதியிலே இருக்கிற போது அந்த காலத்து அந்த வயது, அந்த பருவத்து இளைஞர்கள் முன் வந்தார்கள். அவர்களுடைய முழு எண்ணமும் முழு சிந்தனையும் தாயக கனவாக மட்டும்தான் இருந்தது. அதான் ஆரம்பத்திலேயே நான் சொல்ல இருந்தேன். வரியுடைய கழட்டி வச்ச பிறகு வேறு எதை பற்றியாவது நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? இந்த போராட்டம், இந்த விடுதலை, இவைகளை தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையே இருக்காதா? உங்களுடைய வயசுக்கு எந்த தேவையுமே இருக்காதா? நீங்கள் யாரையும் காதலிச்சிருக்கிறீங்களா? எப்படி விட்டுட்டு வந்தீங்க? அவங்கள சொல்லிட்டு வந்தீங்களா, சொல்லாமல் வந்தீங்களா? உங்களுடைய அம்மா அப்பா வயசு மூப்பு எல்லாம் அடைஞ்சிருப்பாங்க, அவங்கள பற்றி எப்பயாவது நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எப்பயாவது நல்லா சாப்பிட தோணி இருக்கா, நல்லா உடுத்த தோணி இருக்கிறா? என்ன, நீங்களும் மனிதர்கள் தான். ஆனால் இவ்வளவு கட்டுக்கோப்போடு இப்போல்லாம் வாழ்க்கையில் ஒரு சின்ன டிசிப்ளினை ப்ராக்டிஸ் பண்ணுறது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க அத்தனை கட்டுக்கோப்போடு இருந்தார்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த 16, 17, 18 வயது இளைஞர்கள் எல்லாம் சும்மா யாரோ நெருப்பு கொளுத்தி போடுற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அனுப்பினாங்க அப்படின்னு சொல்லி? அது இல்லை. அவர்கள் என்னத்தை சொன்னார்களோ அதை செய்தார்கள். அவர்கள் மீது அதீத நம்பிக்கை அங்கே இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலே உருவானது. இதுவரைக்கும் சில பேர் இப்பொழுது சொல்லலாம், எல்லாமும் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இதை அப்படி செஞ்சுருக்கலாம், இதை இப்படி செஞ்சுருக்கலாம் என்று. இன்னைக்கு இருந்து நாங்கள் எவ்வளவும் பேச முடியும், எவ்வளவும் ஆலோசனை சொல்ல முடியும். ஆனால் அன்றைக்கு அந்த போராட்ட குழுவும் அந்த போராட்ட இயக்கமும் காலத்தினுடைய தேவையாக இருந்தது.
ஆக அந்த காலத்தினுடைய தேவையை உணர்ந்து அங்கே அதற்கு அவர்கள் முன் வந்தார்கள் என்பதுதான் உண்மை. அதே நேரம் விடுதலை புலிகள் வேறு, இந்த ஆயுத போராட்டத்தை விமர்சிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்கள் பக்கம் உங்கள் கருத்து, அது உங்களுடைய கருத்து. ஆனால் அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் தங்களை விடுதலை புலிகளாக அறிவிக்கும் முன்னமே எல்லா ஜனநாயக வழி போராட்ட முறைகளையும் அவர்கள் முன்னெடுத்தார்கள். எல்லா விதமான பொதுசன போராட்ட வடிவங்களையும் அவர்கள் முன்னெடுத்தார்கள். எல்லாவற்றுக்கும் அரசியல் ரீதியான தீர்வுக்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதற்கு பிறகும் ஒரு சிங்கள இனவாத அரசினாலே அவர்கள் முன்பு காந்திய வழிகள் சாத்தியப்படாது என்பதை எப்பொழுது அவர்கள் உறுதியாக நம்பினார்களோ அப்போதுதான் அது ஆயுத போராட்டமாக உருவெடுத்தது. ஆக இந்த உண்மையினை இத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் தெரியும். இல்லை, இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னடா, தேசிய தலைவருடைய வாழ்க்கையில் அவர் பின்பற்றக்கூடிய விடயம் சமபலம். சமபலம் இல்லாத ஒருவனை இந்த உலகம் மதிக்காது. உன்னிடம் பலம் இருந்தால் மட்டுமே இந்த உலகம் உன்னை மதிக்கிறது. உன்னிடம் பலம் இல்லையா, உன்னை அது மதிக்காது. தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய இறையாண்மையை இழந்தது சிங்களரிடம் இல்லை. ஆமாம் பாஸ், வட்டுக்கோட்டை பிரகடனத்திலே கூட தமிழர்களினுடைய இறையாண்மை உள்ள தேசத்தை மீள நிறுவப் போகிறோம் என்றுதான் அது. நாங்கள் இழந்தது சிங்களரிடம் இல்லை. ஆமாம், ஆக அந்த இறைமை இருக்கு, இன்றும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தை சூறையாடிய இந்த ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள், போர்த்துகீயர்கள் எங்களுடைய தேசத்தை அடிமைப்படுத்தப்படும் முன்னர் அந்த மண்ணில் தமிழர்களுடைய நிலம் விடுதலை பேரொழியாக விடுதலை சுதந்திர தேசமாக இருந்தது. இறையாண்மையுள்ள ஒரு தேசம் அந்த மண்ணில் நிலைத்திருந்தது. இன்று சொல்கிறார்கள் ஒன்றுபட்ட இலங்கையை உடைக்க பார்க்கிறார்கள். எதடா ஒன்றுபட்ட இலங்கை? தமிழர்களுடைய வரலாற்றை படி என்று சொல்கிறார்கள். ஒன்றுபட்ட இலங்கை என்பது அவர்கள் சரியாகத்தான் சொல்லுகிறார்கள். ஒன்றுபட்ட இலங்கை என்பது எல்லா மக்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதற்கு பேர் தான் ஒன்றுபட்ட இலங்கை. அப்படி அது செய்திருக்கமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் அதற்குத்தான் முன்னுரிமை வழங்கியிருப்பார்கள். சொந்த நாட்டுக்குள்ளேயே தன் மக்களை அகதிகளாக நடத்துகிற ஒரு நாடு எப்படி ஒன்றுபட்ட இலங்கையாக, அதுவும் தமிழர்களுக்கான நாடாக இருக்க முடியாது. என்னென்னு சொன்னால், ஒரு இனத்தை அடிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் என்னை பார்த்து ஒருவன் பயப்படுகிறான் என்று சொன்னால், நான் அவனை வென்று விடுவேன் என்று ஒரு அச்ச உணர்வுகள் காரணமாகத்தான் என்னை அவன் பார்த்து பயப்படுகிறான். தமிழர்களை பார்த்து சிங்களவர்கள் பயப்பட்டது அதுதான் காரணம். தமிழர்களுடைய பலம், அவருடைய அறிவியல் சிந்தனை, அவர்களுடைய போரியல் குணங்கள், அவருடைய வரலாற்றுகள் நிச்சயமாக இந்த தேசத்தை தங்களிடமிருந்து பறைத்து விடும் என்ற ஒரு அபாயம், ஒரு விதமான அச்ச உணர்வு அவர்களுக்கு இருந்தது. அதன் காரணமாகத்தான் பிரிட்டிஷ்காரன் தூக்கிவிட்டு போகும் பொழுது தமிழர்களை அடக்குவதற்கும் அவர்களை ஒடுக்குவதற்கும் தமிழர்களின் துணை கொண்டு தமிழர்களை அடிபணிய வைப்பதற்கு முயற்சித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சமபலம் இல்லாத ஒரு தமிழனுடைய நிலை என்பது இங்கு எடுபடாது என்பதை தேசிய தலைவர் உணரும் பொழுது அவர் ஆயுத போராட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார். எல்லாரும் அரசியல் ரீதியாக வென்றுவிடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் மீது அவர் நம்பிக்கை கொள்ளவே இல்லை. காரணம், இன்று வரைக்கும் அந்த அரசியல் ரீதியான எந்த ஒரு விடயமும் தமிழர்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு சுதந்திர தன்மை உருவாக்கவே இல்லையே. நிச்சயமாக இந்த பயணத்தை ஆரம்பிக்கிற போது நான் நினைக்கிறேன் தமிழர் ஐக்கிய முன்னணி, சரியாக சொல்லுகிறேன் நினைக்கிறேன், 17 ஆசனங்களோடு வெற்றி பெறுகிறது அந்த காலகட்டத்தில். ஆனால் அவர்கள்தான் தமிழர் தாயகத்துக்கான யாப்பினை உருவாக்குவார்கள் என்று அப்பொழுது நம்பப்பட்டது. ஆனாலும் இதற்கு முன்னம் எப்படி அரசியல் பிரதிநிதித்துவம் இருந்ததோ அதே போலத்தான் அதுக்கு பிறகும் இருந்தது. வெறுமனே நாடாளுமன்றத்தினுடைய கதிரைகளில் ஒட்டி கொண்டு சுவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களாக மாத்திரம்தான் அவர்களினுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது இருந்ததை ஒழிய மாறாக மக்களுக்கு ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக இருக்கவே இல்லை. இதில் உலக வரலாற்றிலேயே இலங்கையில் நடந்த ஒரு கேவலமான, இலங்கை பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு கேவலமான விடயம் உலக வரலாற்றிலேயே இன்றைக்கும் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரகடனத்தை கொண்டு வர முடியும். உலக வரலாற்றிலேயே ஒரு எதிர்க்கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரகடனத்தை கொண்டு அவர்களை இல்லாமலாக்குவதற்காக செயற்பட்ட ஒரு தேசம், ஒரு பாராளுமன்றம், இலங்கை பாராளுமன்றம். தமிழர்கள் ஒரு காலத்தில் ஒரு பொழுதில் இலங்கையினுடைய எதிர்க்கட்சியாக உருவாகினார்கள். அவர்கள் எதிர்க்கட்சி 2ஆம் நிலையில் கூட இருக்கக்கூடாது என்று எண்ணுகின்ற ஒரு இனவாத துவேஷம் மிக்க தேசம்தான் இலங்கை.
இன்று இருக்கக்கூடிய இந்த இளம் சமூகத்துக்கோ அல்லது அரசியலை அறிந்த வரலாற்றுகளுக்கோ இதை இத்தனை பேருக்கு இது தெரியும் என்று தெரியாது. ஆனால் ஒரு எதிர்க்கட்சிக்கு எதிராக நம்பிக்கை இழப்பினை கொண்டு வந்த ஒரு தேசம் இலங்கை. அதாவது தமிழர்களுடைய கட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்த சிங்களவர்களும் சேர்ந்து செயற்பட்டு அவர்களை வலுவிழக்க செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் தமிழர்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்குமா என்ற எண்ணத்தில் பார்க்கும் பொழுதுதான் தேசிய தலைவருடைய சமபலம், நான் பேசும் தகுதியை அடையும் வரைக்கும் நான் போராட வேண்டும், அவருடைய அந்த சமபலத்துக்கான போராட்டத்தின் விதைகளாக அந்த மண்ணுக்குள் விழுந்து இந்த தேசத்தின் விடுதலையை இந்த உலக பரப்பில் கொன்று போய் அறைகூவல் விடுத்து. அந்த உலக பரப்பில் இன்று ஈழம் என்ற வார்த்தை உலகம் பூராக இருக்கிறது. ஈழ விடுதலை போராட்டம் என்றது உலகமே அறிந்திருக்கிறது. தமிழர்கள் அங்கு வாழ்ந்தார்கள், தமிழர்களுடைய தேசம் என்று சொல்லி ஒரு தேசம் இருக்கிறது என்றதை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது யார்? இந்த மாவீரர்கள் தானே, அவருடைய மரணம் தானே, அவருடைய தியாகம் தானே. நாம் இதை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம், இல்லாவிட்டால் நமக்கு எவ்வளவு இந்த தாற்பயம் புரிகிறது? தமிழர்கள் அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டியவர்கள் இப்பொழுது அவதூறு ஆயுதங்கள் தான் அதிகமாக நம் மக்கள் மத்தியிலே ஏந்தப்படுகிறது. ஆனாலுமே அதை கொண்டு முழு இனத்தையும் நான் அடையாளப்படுத்த விரும்பவில்லை. இன்னுமே நெஞ்சிலே அதே மாதிரியான ஓர்மத்தோடு நீங்கள் நிச்சயமாக இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக போராட்ட உணர்வை தூண்டுகிறீர்கள் என்றால், போராட்ட உணர்வு என்பது என்ன? எப்போதுமே கத்தியெடுத்து துப்பாக்கி ஏந்தி இப்படி செய்வது தான் போராட்டமா? போராட்ட உணர்வு என்பது எங்கள் கூடவே பிறந்தது. நீங்கள் ஈழத்தமிழர்களினுடைய வரலாற்றை பார்த்தால் அவர்களுடைய போராட்ட குணம் எல்லா இடத்திலுமே இருக்கும். இப்பொழுதும் இருக்கிறது. அதை உணர்வதற்கோ இல்லாவிட்டால் அதை நாங்கள் சந்ததியாக பேசுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது எந்த காலத்திலே எங்களுக்கு என்ன விதமான ஒடுக்குமுறை வந்தாலும் நாங்கள் அப்படித்தான் அதை எதிர்கொள்வோம். காரணம் அதுதான் நாங்கள். அப்படி இருக்க நாங்கள் எவ்வளவுத்துக்கு அதனுடைய தாற்பயத்தை உணர்கிறோம், இல்லாவிட்டால் எவ்வளவுத்துக்கு அதை சந்ததிகளுக்கு கடத்துகிறோமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் உலகம் தோறும் சர்வதேச அளவில் எந்த இனத்துக்காரரை சந்தித்தாலும் அவர்களுக்கு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை தெரிந்திருக்கிறது என்பதுதான் நாங்கள் எப்பேற்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை அப்போதுதான் அதிகமாக புலங்காகியத்தோடு பெருமையோடு உணர்கிறோம். கங்கை கொண்டான் தமிழன், வென்றான் தமிழன், கனக விஜயன் தலையிலே கல் சுமந்தான் தமிழன் என்பதெல்லாம் வராத அந்த செருக்கு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பதை அடிக்கோடிட்டு சொல்லுகிற போது உருவாகும் இல்லையா? அது ஒரு மாதிரி புருவத்தின் திமிர். அது ஈழத்தமிழினத்துக்கே உரித்தான ஒரு திமிர். நேற்றைய நாளில் இந்த பேச்சுக்காக நாங்கள் இந்த உரையாடலுக்காக தயார்படுத்தி கொண்டிருந்த போது ஒரு ஜமைக்கன் நண்பர் ஒருவர் இந்த புத்தகத்தை பார்த்துவிட்டு பின்பக்கத்திலே தேசிய தலைவரினுடைய புகைப்படத்தை பார்த்துவிட்டு, இவரை எனக்கு தெரியும், பிரபாகரன் என்கிறார். ஆக அங்கேதான் அவர் யாராக இருந்திருக்கிறார், எப்பேற்பட்ட வரலாற்றுக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்பதை அப்படியே நெஞ்சிலே ஒரு ஒரு பெருமைக்குரிய கவசம் போல அணிந்து கொள்ள முடிகிறது. இலங்கைக்குள் அழிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு இனத்தை, தமிழினத்தை இந்த உலகப் பரப்பில் கொண்டு போய் சேர்த்த மாபெரும் இலட்சியவாதிகள் எமது மாவீரர்கள், எமது தேசிய தலைவர். காரணம் இன்று இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் போல அந்த காலகட்டத்தில் தமிழர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய இளம் சந்ததிக்கோ இல்லை இன்று இருக்கக்கூடிய இன்று பிறந்து வருபவர்களுக்கோ 30-40 ஆண்டுகளுக்கு முன்பால் ஈழத்தில் என்ன நடந்தது என்றதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவைகள் அழிக்கப்பட்டும் கொண்டு இருக்கின்றன. வரலாற்று தடங்கள் அழிக்கப்படுகிறது, ஈழத்தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகள் பற்றிய விடயங்கள் அழிக்கப்படுகிறது, எல்லாமே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது தமிழர்களை அழிப்பது மட்டுமல்ல எங்களுடைய எதிரியின் எண்ணம். தமிழர்களுடைய வரலாற்றை, தமிழர்களுக்கு நடந்ததை, நிகழ்வுகளை எல்லாவற்றையும் அழித்து என்றுமே நடக்காத ஒரு நிகழ்வாக அதை மாற்றுவதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் நான் சொன்னது போல ஒரு காலத்தில் அந்த தேசத்தை ஆண்ட இனம், ஒரு காலத்தில் பெரும்பான்மை இனமாக வாழ்ந்த இனம் காலப்போக்கில் சிங்களவர்களாக மாற்றப்பட்டு அழிக்கப்பட்டு ஒரு சிறுபான்மை இனமாக மாற்றப்பட்டு மத ரீதியாக பிளவுபடுத்தப்பட்டு பேசும் மொழி தாய்மொழி தமிழாக இருக்கும் பொழுது அவர்களை மத ரீதியாக சிந்தனைக்குள் உட்படுத்தி அவர்களை பிரித்து ஆண்டு ஒரு அழித்து அதை ஒரு சிறுபான்மை இனமாக மாற்றி அப்படியே விட்டுவிட்டால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இந்த உலக பரப்பில் இல்லாதவர்களாக ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழலில்தான்
ஒரு விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கிறது. தமிழீழ விடுதலை போராட்டம். அந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை இன்று உலக பரப்பில் உலகமெங்கும் ஒவ்வொரு ஈழத்தமிழனுடைய வாயிலும் உச்சரிக்கக்கூடிய வார்த்தையாக மாற்றி எங்களுக்கான ஒரு தேசம், தமிழீழம் என்ற அந்த தேசம் எங்களுக்கான தேசம் என்பதை இந்த உலக பரப்பில் நிறுவியவர்கள் யார் என்றது நாள் எமது மாவீரர்கள். இந்த நவம்பர் மாதம், இந்த மாதத்தில் நாமே இந்த மாதத்தை நெகிழ்வோடும் கண்ணீரோடும் பெருமையோடும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கூனி குறுகி வாழ்ந்த தமிழனை நிமிர்த்தியவர்கள் அவர்கள். காசி ஆனந்தனுடைய வரிகள் ஒன்று இருக்கிறது, புலிகள் இல்லாவிடில் தமிழர்களை எலிகள் தின்றிருக்கும். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் வந்து அதிக அரசியல் பேசியவர்களுக்கும் சேர்ந்து போராடியவர்கள் புலிகள். நீங்கள் இருக்கும் இடமே இல்லாமலாக்கப்பட்டிருக்கும், நீங்கள் வாழும் வாழ்க்கையே உங்களுக்கு இல்லாமலாக்கப்பட்டிருக்கும். இன்று ஒட்டுமொத்த இலங்கையே காவு கொண்ட அரசியல்வாதிகள் உள்ள அந்த மண்ணை காலகாலமாக காத்து நின்றவர்கள் புலிகள். அவ்வளவு கடன்களை வாங்கி புலிகளை அழிக்க வேண்டும், தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணி உலகம் பூராக கடனை வாங்கி வாங்கி புலிகளை அழித்தார்களே. கடைசியில் அந்த நாடு பொருளாதார வீழ்ச்சிக்கு போய் விழுந்ததுக்கான காரணமே ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு இனவாத எண்ணம் தானே. எந்த காலகட்டத்திலும் இலங்கையினுடைய பொருளாதார வலயங்கள், பொருளாதார இருப்பிடங்கள், பொருளாதார எல்லா இடங்களையும் புலிகளால் அழித்திருக்க முடியுமா? முடியாதா? முடிக்கவா முடியாதா? இறுதி யுத்த காலத்தில் ஒரு கதை இருக்கிறது, அது எவ்வளவு உண்மை என்றது தெரியாது. அந்த கதையில் இரணைமடு குளத்தை உடைத்து விட்டால், இரணைமடு குளத்தை உடைத்து விட்டால் அந்த தண்ணீர் இரணைமடு குளத்தை உடைத்து மிக வேகமாக வரக்கூடிய தண்ணீரில் இலங்கை இராணுவத்தின் படைகள் அழிக்கப்பட்டு விடக்கூடிய ஒரு சூழல் இருந்ததாகவும், அது ஒரு போரியல் ரீதியான ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்ததாகவும் அதை தலைவரோடு போராளிகள் பேசியிருக்கிறார்கள். இரணைமடு குளத்தை உடைத்து விடுவோம், அதில் வரக்கூடிய தண்ணியில் அவர்களுடைய தளங்கள் அழிக்கப்படும், அவர்களுக்கான போக்குவரத்து நிறுத்தப்படும், அப்போ போரியல் ரீதியான ஒரு வெற்றியை நாங்கள் அடைய முடியும் என்று சொல்லும் பொழுது தலைவர் சொல்லியிருக்கிறார், ஒரு வெற்றியை அடைவதற்காக இயற்கையை நான் அழிக்க மாட்டேன். இயற்கை எனது நண்பன் என்று சொன்னவர் நம்முடைய தேசிய தலைவர். ஒரு வெற்றியை அடைவதற்காக ஒரு 100 ஆண்டுகளுக்கு என்னுடைய இனத்தின் நிலத்தை நான் இல்லாமல் ஆக்கப்பேன். ஏனென்றால் ஒரு காட்டாட்டு போல் பாயக்கூடிய ஒரு பெரு வெள்ளத்தில் மரங்கள் முறிக்கப்படும், எல்லாமே அழிக்கப்படும், நிலங்கள் எல்லாமே அழிக்கப்படும். எங்கள் எதிரியை அழிக்க வேண்டும் என்பதற்காக என் இயற்கையை நான் அழிக்க மாட்டேன் என்று தலைவர் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமாக உண்மை கதையாக இருந்திருக்கும். அப்போ நம்முடைய விடுதலை போராட்டத்துக்காக போராடியவர்கள் மனிதர்களுக்காக மட்டும் போராடவில்லை, மண்ணுக்காக, நிலத்துக்காக, இயற்கைக்காக, ஒட்டுமொத்த சமூக இனத்துக்காக போராடியவர்கள். அதுதான் சொன்னேனே, நாங்கள் எவ்வளவுத்துக்கு அவர்களை நன்றியோடு நினைத்து கொள்கிறோமோ தெரியாது. இந்த மாசற்ற இயற்கை அவர்களினுடைய மாசற்ற தியாகத்தை நினைவு கூற ஒரு காலத்திலும் அது தவறினதே இல்லை. மிக முக்கியமான நாட்களில் அவர்களினுடைய பாடல்கள் ஒலிக்கும், அவர்களை பற்றிய பிரச்சாரங்கள் போய்கொண்டே இருக்கும் பின்னணியிலே. ஆனால் தொட்டு பார்ப்பதற்கு அவர்களை சார்ந்த யாருமே இப்பொழுது இல்லை. ஆனால் அவர்களினுடைய பிரசன்னத்தை நீங்கள் எப்போதுமே உணரலாம். எப்படி ஒரு கடவுளின் இருப்பை, ஒரு பிரசன்னத்தை ஆழாக உணராவிட்டாலும் உணர்வாக இருக்கும் இல்லையா? அதே போல இந்த மாவீரர் நாட்களிலே அவர்களினுடைய பிரசன்னத்தை உங்களாலே உணராமல் போகவே முடியாது. ஒரு மாவீரர் நிகழ்வு நடக்கிற இடத்துக்குள்ளே போய் நீங்கள் வறுமையாய் திரும்பவே மாட்டீர்கள். ஒருவேளை உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் போகும்போது உங்களை ஒரு இனம் புரியாத உணர்வு ஆட்கொள்ளும். உங்களை அறியாமலே உங்களுடைய கரங்கள், தலைகள் தாழும். நன்றியிலே ஒரு ஏதோ ஒரு பரிசுத்தமான இடத்துல நிற்கிற போது நமக்கு ஒரு உணர்வு வரும் இல்லையா? அது கைகளை கூப்பிக்கொள்வதாக இருக்கலாம், தலையை தாழ்த்துவதாக இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் அந்த உணர்வுக்கு பெயர்தான் அவர்கள் நிகழ்த்தி விட்டு போன ஒரு அளப்பரிய
அர்ப்பணிப்பு என்று நினைக்கிறேன். இந்த உலகத்திலே எதையெல்லாமோ குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். தேசங்கள் தோறும் போய் தேசங்களை ஆட்கொண்டு அங்கிருக்கிற பெண்களை சூறையாடி அங்கே இருக்கிறவர்களினுடைய நிலங்களை அபகரித்து அவர்களுடைய பொருளை அபகரித்து தங்களுடைய களஞ்சியங்களை நிரப்பி அதை தங்களுடைய வீர வரலாறுகளாக சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் சரி, மதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களும் சரி, இதெல்லாவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் பாராட்டுகிற மேன்மையும் நாங்கள் பாராட்டுகிற மேன்மையும் வேறு வேறு. நாங்கள் ஏன் மேன்மை பாராட்டுகிறோம் தெரியுமா? ஒரு இனக்கூட்டத்தினுடைய முதுகு தண்டை அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். எங்கள் குரல் வளைகள் ரசிக்கப்படுகிற பொழுது என் வீட்டில் இருந்து கூட யாருமே புறப்பட தடுக்க துணியாத போது என் அயல் வீட்டு அண்ணா ஓடி வந்திருக்கிறார். இன்றைக்கும் அவர்களை நாங்கள் சார் என்றோ ஐயா ஆண்டோ விழிக்கிறதில்லை. அண்ணா, அக்கா, அந்த பேர் சொல்லுகிற போது யாராக இருந்தாலும் இப்பொழுது வரைக்குமே அக்கா, தமிழினி அக்கா, சங்கர் அண்ணா, இப்படித்தான் நாங்கள் விழிக்கிறோம். அவர்கள் எல்லாருக்கும் அண்ணா, அவர்கள் எல்லாருக்கும் அக்கா. ஆக அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை கொண்டவர்கள் ஏன் அவர்களினுடைய கதைகளை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? அவர்கள் அபகீர்த்தியை எங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு போகவில்லை, அவப்பேரை எங்களுக்கு கொடுத்து விட்டு போகவில்லை, சூதாடி விட்டு போகவில்லை, கொலைபாதகம் செய்து விட்டு போகவில்லை, எதையும் அபகரித்து விட்டு அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகவில்லை. அவர்கள் இல்லாமலே போய்விட்டார்கள். அவர்கள் கடைசியாக கொடுக்கக்கூடியது இல்லாமலே போவது அவர்கள் கண்ட தேசத்திற்காக. இப்பொழுது சொல்லுங்கள், அவர்களினுடைய மக்கள் அவர்களை நினைவு கூறுவது சரியா பிழையா? அப்படிப்பட்ட ஒரு பெரும் தியாகத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது சரியா பிழையா? அதற்கு அவர்கள் தகுதியானவர்களா இல்லையா? அது அந்த கேள்விக்கே நான் போக தேவையே இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தின், நான் சொன்னது போல, இந்த உலகத்தின் கடைசி இருப்பு இருக்கும் வரைக்கும் நமது மாவீரர்கள் நினைவு கொள்ளப்படுவார்கள். இந்த மாவீரர் நாளில் எங்கள் தலைகள் குனிகின்றது. எங்கள் தலைகளை நிமிர்த்தியவர்களுக்காக நாங்கள் ஒரு நாள் எங்கள் தலைகளை குனிகின்றோம். ஆம், எங்கள் தலைகளை நிமிர்த்தியவர்கள், எங்கள் நெஞ்சை நிமிர்த்தியவர்கள், நேர்கொண்ட பார்வையோடு இந்த மண்ணில், இந்த உலகத்தில் நான் தமிழனடா என்று சொல்லி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய தகமையை எடுத்து கொடுத்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த மாவீரர்களை நீங்கள் சொன்னது போல இந்த உலகத்தில் மதிப்பு மிக்கவர்களை நாங்கள் மதிப்பு மிக்க வார்த்தைகளில் சொல்லி எங்களுக்கு எட்டளவு, அதாவது கொஞ்சம் தூரத்தில் தள்ளி வைத்து விடுவோம். ஆசிரியரை சேர் என்று சொல்லி என்னுடைய மதிப்பு மிக்கவர்களை கொஞ்சம் தள்ளித்தான் வைத்து பார்ப்போம். ஆனால் இவர்களை எங்களால் தள்ளி வைத்து பார்க்க முடியாது. எங்கள் இதயத்தில் நிறைத்து இதயத்தில் வைத்துத்தான் பார்க்க முடியும். அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாவென்றும் அக்காவென்றும் தங்கச்சி என்றும் தம்பி என்றும் இவர்களை எங்களால் சொந்தம் கொண்டாட முடிகிறது. இவர்கள் எங்களுக்கானவர்கள், எங்களுக்கானவர்கள். எங்கள் உடம்பில் ஓடக்கூடிய உதிரமாயிருக்கட்டும், எங்கள் உடம்பில் ஓடக்கூடிய உணர்வாயிருக்கட்டும், எங்கள் மூச்சு காற்றாயிருக்கட்டும், இவைகள் அனைத்தும் கிடைப்பதற்காக அனைத்தையும் அவர்கள் இழந்தவர்கள். இந்த உலகத்தில் அவர்கள் இல்லாமல் போனதுக்கான காரணமே எங்கள் இருப்பை நிலைநிறுத்துவதற்காக, தன் இனத்தின் இருப்பை நிலைநிறுத்துவதற்காக. இன்றைக்கு இந்த மாவீரர் நாள் என்பது, இந்த மாவீரர் வாரம் என்பது, இந்த நவம்பர் மாதம் என்றது உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மாதமாக, நாளாக இருக்கிறதுக்கான காரணமே அவருடைய தியாகம். அப்படிப்பட்ட தியாகிகளை நாம் தொடர்ந்து பேச வேண்டும். என்னென்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் பல மாவீரர்களை கடந்து வந்திருக்கிறேன். நான் சந்தித்த விடுதலை போராளிகளில் அனைவரும் இன்று உயிரோடு இல்லை. அனைவரும் உயிரோடு இல்லை. 1989 டிசம்பர் மாதம் 24 கிறிஸ்மஸ் இரவு, கிறிஸ்மஸ் ஈவ் அந்த நாளில் என்னுடைய சொந்த ஊரில் வெடியை, அதாவது இந்திய இராணுவத்தினுடைய அந்த இறுக்கமான சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நாங்கள் வெற்றிகளை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெடிகளை வாங்கி கொளுத்துவதற்காக நாங்கள் கடையில் வாங்கி கொண்டு வரும் பொழுது எங்கள் வீதியால் ஒரு 20 போராளிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களிடம் கையில் இருக்க வெடியை வாங்கி அவர்களும் எங்களோடு சேர்ந்து அந்த வெடியை கொளுத்தி கொண்டாடுகிறார்கள். நான் முதலாக சூசை, தமிழில் விடுதலை புலிகளின் கடற்புலிகள் தளபதியான சூசை அண்ணாவை அங்குதான் முதலாக நான் பார்க்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எங்களோடு நின்று அவர் எங்கள் சிறுவர்களோடு, எங்களுடைய அந்த அயலவர்களுடைய சிறுவர்களோடு சேர்ந்து அந்த நாளை விமர்சையாக கொண்டாடி அதை கடந்து போனார்கள். அந்த 20 பேர்களில் என் நினைவில் இருக்கக்கூடிய யாருமே இன்று உயிரோடு இல்லை. யாருமே உயிரோடு இல்லை. 2005
சுனாமியினுடைய ஓராண்டு நிகழ்வில் நான் தாயகத்தில் நிற்கிறேன். வன்னியில் நிற்கும் பொழுது நான் சந்தித்த மிகப்பெரிய தளபதிகள். அங்கு அதாவது ஈழ விடுதலையின் அரசியல் அறம் என்று சொல்லக்கூடிய தமிழ்ச்செல்வன் அண்ணாவினுடைய ஒரு உரை எனக்கு இன்று ஞாபகம் வருகிறது. இந்த உலகத்தில் ஏன் நீங்கள் வெளிநாடுகள் இருந்து கொண்டு கூவிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களுக்கு இதுதான் வேலையா என்று பலர் சொல்லுகிறார்கள் இல்லையா? தமிழ விடுதலை போராட்டத்தின் அரசியல் அறமாக இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வனுடைய வரிகளை நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் விடுதலை போராட்டத்துக்காக 1000 இளைஞர்கள் இந்த மண்ணில் விடுதலை போராட்டத்துக்கு இணைந்து எங்கள் மண்ணின் மீட்புக்காக போராடுவார்கள். நாங்கள் போராடுவதின் நியாயத்தை சர்வதேச பரப்பில் கொண்டு போய் எங்களுடைய போராட்டம் நியாயமானதுதான் என்று நிலைநிறுத்த வேண்டிய கடமை இந்த உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈழத்தமிழனும் இருக்கிறது என்று அவர் சொன்னார். ஒரு கலைஞனாக, ஒரு படைப்பாளியாக நான் அவர் முன் நிற்கும் பொழுது எங்களுடைய விடுதலைக்கான தார்மீக உரிமையை படைப்புகளாக இந்த உலகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்று அவர் உயிரோடு இல்லை. தமிழர் விடுதலை புலிகளுடைய காவல்துறை பொறுப்பாளர் இருந்த நடேசனுடைய அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு தமிழீழ காவல்துறைக்கான ஒரு விளம்பர படத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டத்தில் இருக்கும் பொழுது அவரோடு பயணித்த அந்த காலம் இன்று அவர் உயிரோடு இல்லை. இன்னும் பல போராளிகள் முகமாலை முன்னரங்க நிலையில் ஒரு நாள் ஒரு இரவு பொழுதில் ஒரு போராளிகளோடு நான் உரையாடும் பொழுது அவரிடம் ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டேன். உங்களோட வாழ்க்கையில் காதல் எல்லாம் கிடையாதா என்று. அவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார்கள், காதலைக்காதவன் இந்த உலகத்தில் யார்தான் இருக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் போராளிகள், போராடுபவர்கள், மண்ணுக்காக போராடுவர்கள் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது சாதாரண சொன்னாள், எல்லாரும் தான் காதலிப்போம் என்று சொல்லும் பொழுது அங்கிருந்து ஒரு போராளி, இவனுடைய கதையை கேளுங்க அண்ணா, இவனுடைய கதை உங்களுடைய சினிமாவில் ஒரு சிறப்பான கதையாக இருக்கும் என்னும் பொழுது, அப்படி என்ன பெரிய கதை என்னும் பொழுது, உலகத்தின் மிகச்சிறந்த காதல் கதையை நான் அங்கு என்று கேட்டேன். மிகச்சிறந்த காதல் கதையை நான் அங்கு கேட்டேன். சிறு வயதில் காதலித்து ஒரு பெண் இடப்பெயர்வின் போது கைவிடப்பட்டு அவள் எங்கு போனாள் என்று தெரியாது. கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு களத்தில் ஒரு பொறுப்பாளனாக இவன் நின்று கொண்டிருக்கிறான். புதிதாக வந்த ஒரு அணி, அதாவது புதிதாக பயிற்சி பெற்ற அணி அல்ல, புதிதாக ஒரு அணி அந்த இடத்துக்கு வருகிறது, பெண்கள் அணி. அந்த பெண்கள் அணியில் 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு தவறவிட்ட தன்னுடைய காதலியை மீண்டும் அவன் பார்க்கிறான். களம் ஒரு யுத்த களம். அங்கு பேசுவதற்கான கால அவகாசம் அவர்களுக்கு கிடையாது. கண்களால் பேசிக்கொள்கிறார்கள். யுத்தம் சண்டை முடிந்த பின்பு மீண்டும் பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அந்த வந்த அணி முன்னரங்க நிலைக்கு அனுப்பப்படுகிறது. அன்று இரவு ஒரு பெரிய யுத்தம் மூழ்கிறது. அந்த அணி மிகப்பெரிய சண்டை நிகழ்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அணி தங்கள் இருக்கும் இடத்தை அடையாளப்படுத்தி, இராணுவத்தை அழிப்பதற்காக தங்களை அடையாளப்படுத்தி அந்த இடத்தில் செல்லடிக்க சொல்லுகிறார்கள். விடிங்கிறது. எங்களுடைய அந்த யுத்தத்தில் விடுதலை புலிகள் வெற்றி அடைகிறார்கள். அதாவது முன்னரங்க நிலையில் காயப்பட்ட இறந்து போன போராளிகள் எல்லாரையுடைய உடல்களும் பின்னுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் காதலியின் உடலும் அங்கு வருகிறது. அந்த போராளி இன்று உயிரோடு இல்லை. தன் காதல் கதையை சொன்ன அந்த போராளி இன்று உயிரோடு இல்லை. அவனும் அந்த மண்ணுக்காக, எங்கள் விடுதலைக்காக தன்னை ஆகுதியாக்கி கொண்டான். இந்த உலகத்தில் இவர்களை போன்ற ஒரு மகா மனிதர்களை, மகா புருஷர்களை, இலட்சியவாதிகளை நாம் வாழும் காலத்தில் பார்த்திருக்கிறோம், அவர்களோடு வாழ்ந்திருக்கிறோம், அவர்களை பற்றி பேசியிருக்கிறோம் என்று எண்ணும் பொழுது எமக்குள் ஒரு சிலிர்ப்பு உருவாகிறது இல்லையா? ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி உருவாகிறது இல்லையா? ஒரு இலட்சிய பற்று உருவாகிறது இல்லையா? நாம் இதற்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நாம் கூவிக்கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்லுகிறார்கள், இவர்கள் பேசுவது பணத்திற்காக. இந்த நாட்டில் எங்களால் பணத்தை சம்பாதிப்பதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய கல்வி இருக்கிறது, அது போதுமானதாக இருக்கிறது. பெருமையான அளவில் எங்களால் பணத்தை சம்பாதித்து கொள்ள முடியும். ஆடம்பர வாழ்க்கை எங்களால் வாழ்ந்து கொள்ள முடியும். என்னென்று சொன்னால் நாங்கள் இங்கு கல்விக்கான தகமையை பெற்றுக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால் நன்றி உணர்வு இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையை இன்று இவ்வளவுக்கு
மாற்றி காட்டியவர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நிம்மதியான காலத்தை கடந்து போகிறோம் என்று சொன்னால் அதை நிலைநிறுத்தியவர்கள் யார்? என் கண்ணுக்கு தெரியாத கடவுள் இல்லை. என் கண்ணுக்கு தெரியாத கடவுளே இல்லை. என்னுடைய மாவீரர்கள் தான். நிச்சயமாக கூந்தலுக்கு பூவிட்டு கண்ணுக்கு மையிட்டு தொட்டாடை உதிர்ந்துவிடும் பூக்கள் போல இருக்கிற அகநானூற்று பெண்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். தன் கூந்தல் தனக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக கூந்தலை அள்ளி முடிந்து தன் நெஞ்சிலே தாயக கனவினை, அதனுடைய சுதந்திர தாகத்தை இருத்தி, தன் மார்போ மாதவிடாயோ எதுவுமே தனக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று நெஞ்சு நிமிர்ந்து தோளிலே துப்பாக்கியும் கையுமாய் போர்க்களத்துக்கு போன தீக்குளிக்கிற பூக்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவர்கள் தான் ஈழத்தமிழச்சிகள். என் அக்காக்கள் ஒவ்வொருவரும் நெஞ்சிலே சுமந்தது அதுதான். அவர்கள் தான் புறநானூற்று வீரத்தமிழச்சிகள். நான் சொன்னது போல 2022 ஆண்டு 23 ஆண்டு நான் மாவீரர் நாளில் தாயகத்தில் இருந்தேன் என்று சொன்னது இல்லையா? 23 ஆண்டு மழை பெய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் மாவீரர் நாள் நடந்து கொண்டிருக்கிறது. மழை திடீரென்று ஒரு 4 மணிக்கு மழை நின்று விடுகிறது. நாங்கள் மாவீரன் துயிலும் இல்லத்தை நோக்கி கிளிநொச்சியில் எங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு வழிநெடுகிலும் மக்கள் வெள்ளமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எங்கிருந்து வருகிறார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு வெள்ளமாக வந்துகிறார்கள். மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு போகிறோம். அன்று வரலாற்றில், அதாவது 2008 ஆண்டுக்கு பின்பு அதிகமான மக்கள் கூடிய ஒரு மாவீரர் நாளாக அந்த நாள் மாறப்படுகிறது. இன்றைக்கு சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்களே மிக பிரபலமான ஃபோட்டோ. அந்த மாவீரர் நாளில், ஏன்னா மாவீரர் நாள் என்பது வெறும் 5 நிமிடம்தான் அந்த நிகழ்வு. ஒரு தாயக கனவுடன் என்ற பாடல் இடம்பெறும். அதற்கு பிறகு நினைவெழுச்சி விளக்கேற்றப்படும். அதோடு விளக்கேற்றப்பட்டு தாயக கனவுடன் பாடல் முடியும் பொழுது நிறைவு பெறும். ஒரு 5 நிமிடத்துக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி நிற்கிறார்கள். அந்த மாவீரர் நாளை முடித்துவிட்டு அங்கிருந்து, அதாவது கனகராயன் குளத்தில் இருந்து கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய எமது வாகனம் இருந்த இடத்தை நாம் வந்து அடைவதற்கு எங்களுக்கு எடுத்துக்கொண்ட காலம் கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள். காரணம், அவ்வளவு மக்கள் வெள்ளம். இந்த விடுதலை போராட்டத்தை அழித்துவிட முடியும், இந்த விடுதலை போராட்டத்தை இல்லாமலாக்கிவிட முடியும். தமிழர் விடுதலை போராட்டம் என்பது இனி இல்லை, விடுதலை புலிகள் என்பது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பச்சோந்திகளுக்கும் நான் சவால் விடுகிறேன். மாவீரர் நாள், ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாள் என்பது ஈழ விடுதலை போராட்டத்தை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு நாள். அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் உங்கள் தலைமுறைகளை கூட்டிக் கொண்டு போங்கள். என்றால் கனடாவில், உலகத்தில் இத்தனை நாடுகளிலும் மாவீரர் நாள் சிறப்பாக நடக்கும். ஆனால் இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும். இன்னும் இது மிகப்பெரிய விமர்சையாக மாற்றப்பட வேண்டும். மக்கள் வெள்ளத்தால் நிறைய வேண்டும். அது அடுத்த தலைமுறையை கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். அவர்களிடம் கடமையை கையளிக்க வேண்டும். இந்த மாவீரர் நாளை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள். தொடர்ச்சியாக இந்த மாவீரர் நாள் நினைவு கொள்ளப்பட வேண்டும் என்றதை நாம் தொடர்ந்து பேச வேண்டும். நிச்சயமாக அவர்கள் எங்களுடைய நினைவு தூபிகளை அளிக்கலாம். நினைவு கூறுவதற்காக இருக்கிற புகைப்படங்கள், கற்கள் முதற்கொண்டு ஒன்றுமே இல்லாமல் அவர்கள் இல்லாமலாக்கலாம். ஆனால் எங்கள் மனதிலே அவர்களை குறித்திருக்கக்கூடிய கதை, நாங்கள் பார்த்த அந்த சாட்சியாக நாங்கள் நின்றிருக்கக்கூடிய அந்த மாவீரத்தை எங்களிடத்தில் இருந்து அவர்கள் பிரித்து விடவே முடியாது. ஆக இங்கே யார் அடையாளம் என்றால் அவர்களுடைய மக்கள் தான் அடையாளம். யார் அதை தூக்கி சுமக்கப் போகிறவர்கள் என்றால் அவர்களுடைய மக்கள் தான் தூக்கி சுமக்கப் போகிறவர்கள். ஆக இதை இனிமேல் அப்படி போராடுவது என்று நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால், இல்லாவிட்டால் இப்படி ஒரு மாவீரர் நாள் வருகிற போது நாங்கள் ஏன் அங்கே இருக்க வேண்டும், ஏன் அங்கே பிரசன்னமாக வேண்டும், ஏன் அங்கே கூட வேண்டும், அதனால் என்ன நடக்கப் போகிறது என்று நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால், ஒன்றை மட்டும் மறந்துவிடவே கூடாது. ஒன்று திரளல் என்பதும் அணி திரளல் என்பதும் கூடுதல் என்பதுமே ஒரு மிகப்பெரிய போராட்ட வடிவம், ஒரு மிகப்பெரிய அரசியல் அறைகூவல். ஆக ஈழத்தமிழர்கள் முடிந்தார்கள், மறந்தார்கள், ஓய்ந்தார்கள் என்பது இல்லாமல் விடுதலைக்கான உணர்வு அவர்களிடத்தில் எப்பொழுதும் அவர்களோடே இருக்கிறது. அந்த விடுதலை பயணத்திலே தங்களுக்காக களமுனையிலே தங்களை யார் ஆகுதியாக்கினார்களோ அவர்களை அந்த மக்கள் இன்றைக்கில்லை தலைமுறையாக நினைவு கூறுவார்கள் என்பதை நாங்கள் உறக்கச் சொல்லுவதற்கான நாள்தான் இந்த மாவீரர் நாள். தொடர்ந்து பேச போகிறோம். இந்த மாவீரர் என்னன்னு சொன்னால் பல கதைகள் இருக்கிறது. இதை நிறைய கதைகள் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் நாங்கள் பேச வேண்டும். நவம்பர் மாதத்தை என் அன்பிற்கினிய மக்களே, தமிழர்களே, இந்த உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களே,
நவம்பர் மாதம் மாவீரர்களை பற்றி பேசும் மாதமாக, நவம்பர் 27 எங்களை தயார்படுத்தும் நாட்களாக இந்த நாட்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த 27 எங்கள் தலைகள் நிமிர்வதற்காக, தங்களை வீழ்த்தியவர்களுக்காக நாம் தலைகுனிவோம். நிச்சயமாக சுடரேற்றுவதற்கு நாங்கள் இப்பொழுதே எங்களை தயார்படுத்திக் கொள்ளப் போகிறோம். இது ஒரு புனித மாதம் எங்களை பொறுத்த வரைக்கும். கார்த்திகை நாங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய கார்த்திகை. ஆக அந்த கார்த்திகை அதனுடைய தாற்பயம் என்ன, இந்த காலத்தில் நாங்கள் பேச வேண்டியது என்ன, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது என்ன, அதை தொடர்ந்து நாங்கள் உரையாடப் போகிறோம். We have a dream.